ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல் இன்றைய தினம் திருச்சுகனூரிலிருந்து நேரடியாக ஒளிபரப்பும் ஸ்ரீ சுந்தராஜ பெருமானின் தெப்ப உற்சவத்தை நன்றாக அமர்ந்து சின்னத்திரையின் வாயிலாக கண்டு கழித்து மகிழ வந்திருக்கும் அன்பர்களை இரு கரங்கள் கூப்பி வரவேற்கின்றது. சுந்தரம் என்றாலே அழுதானே என்று பொருள். திருமங்கை ஆழ்வார் நாகைப்பட்டினம் என்னும் திவ்ய தலத்தில் எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீ சௌந்தராஜ பெருமானை ஓர் அழகியவா என்றே போற்றி 10 பாசுரங்களை அருளி செய்துள்ளார். வம்ப விழும் துழாய் மாலை தோள்மேல் கையள ஆழியும் சங்கும் ஏந்து நம்பர் நம் இல்லம் புகுந்து நின்றார் நாகரிகர் பெரிதும் விளையர் செம்பவளம் இவர் வாயின் வண்ணம் தேவர் இவரது உருவம் சொல்லிய அம்பவள திரளேயும் ஒப்பர் அவ்வோ அச்சோ ஓ அழகியவா என்கிறார். அதாவது வம்பவிழும் துழாய் மாலை தோள்மேல் கையள ஆழியும் சங்கும் ஏந்தி. வம்பவிழும் துழாய் மாலை என்றாலே எம்பெருமானுக்கு உகந்தது. அதுவல்லாது அந்த அச்சோ அழகியன் யார் என்று சொல்வதற்கு கையள ஆழியும் சங்கும் ஏந்தி என்றும் நம் இல்லம் புகுந்து நின்றார் நாகரிகர் பெரிதும் இளையர் செம்பவளம் இவர் வாயின் வண்ணம் தேவர் இவரது உருவம் சொல்லிய அம்பவள திரளேயும் ஒப்பர் அவ்வோ ஓர் அழகியவா. அதாவது எம்பெருமான் சுரூப லாவண்யங்களை சொல்லிவிட்டு அவருடைய பரத்துவ சின்னங்களையும் அறிவித்துவிட்டு அப்படிப்பட்டவன் நம் இல்லங்களுக்கு வருவான், நன்றாக வணங்கி நின்றால் வருவான் என்ற அர்த்தத்தில் இந்த பாசுரத்தை அருளி செய்துள்ளார். நாகரிகர் பெரிதும் இளையர் என்கிறார் ஆழ்வார். அதாகில் திவ்ய தேச பெருமான்களிலே இவர் இளையவராம். ஆகையரே நாகை அழகியார் எனும் சுந்தரன். பவள மாலை போலே அல்லது பவளங்கள் ஒன்று திரட்டி வைத்தார் போன்று சோபையை சமுதாய அழகுடையவன் இந்த சுந்தரன். நம்பரிடம் இல்லம் என்றும் இடத்து அவர்கள் நம்புவர்கள் இடத்து இவனையே நம்பி அற்று தீர்ந்தார்க்கு பக்தர்களுக்கு இவன் தொடையே அனுகிரகமே என்று வேண்டி இருப்பார்க்கு மனம் என்னும் இல்லம், உள்ளம் எனும் இல்லம், பகவத் சிந்தனை எனும் இல்லம், இவை அனைத்தும் ஒன்று சேர்ந்த இவ்வுடலே அவன் குடிகொண்ட இல்லம் என்று ஆகிறது. அப்படிப்பட்ட சுந்தரன் அழகன். இப்படி இவனையே நம்பிக்கொண்டிருப்பாருக்கு பக்தனுக்கு இவன் சுந்தரனாக திகழ்ந்து அவர்கள் உள்ளம் புகுந்து அவர்களின் குறைகளை தீர்த்து என்றும் அவர்களோடு தங்கி இருந்து அவர்கள் உடலையே உள்ளத்தையே ஒரு கோவிலாக்க கொண்டவன் இந்த எம்பெருமான் யார்? சங்கையும் சக்கரத்தையும் துழாய் மாலையும் அணிந்து கொண்ட அந்த சுந்தர தோழன். அத்தனை அழகுடையவன். இதிலே திவ்யமங்கள சொரூபத்தில் கல்யாண குணக்கடலாக இருக்கும் இருப்பில் பக்தரட்சணமே தனது இயல்பாக உடைய தன்மை. இவை எல்லாவற்றிற்கும் மேலே திவ்ய திருஷ்டி பிரபாவத்தாலே பக்தர்களின் பாப்பங்களை போக்கி தன் பக்கலிலே ஈர்த்து கொள்ளும்படியான ஓ அழகியவா அல்லது இவர்தான் சுந்தராஜ பெருமாள் என்று எடுத்துச் சொல்கிறார் ஆழ்வார். அச்சோ எத்தனை அழகு கொஞ்சும்படியாக திருத்துழாய் மாலை என்ன, மின்னும் ஆடை என்ன, அணிகலன்கள் என்ன, மேலே இவனின் பக்தர்களுக்கு இவன் குறிப்பறிந்து இரட்சணத்திலேயே ஆழ்ந்திருக்கும் குறிப்பறிந்த செயல்பாட்டுக்கு தயாராக இருக்கும் சங்கம் என்ன, சக்கரம் என்ன, துணையாயிருந்து இவனோடு உலகாண்டருளும் தேவிமார்கள் என்ன என்று இவனை மேலே அழகூட்டும் வண்ணமாக அமைந்திருக்கும் சோபிதங்கள். அச்சோ எப்போதுமே காண கிடைக்காத ஒரு அழகியவா இந்த சுந்தரராஜன். எவ்வளவு அழகாக இந்த தெப்பத்திலே வீற்றிருந்து குளிர்ந்து இந்த இடத்தையே சுற்றி வந்து சூழ்ந்திருக்கும் பக்தர்களை நன்றாக கவனித்து குளிர்ந்த இடத்திலே இருந்து கவனித்து அவர்களை குளிர கடாட்சி தருளுகிறான் என்றால் இதனுடைய அச்சோ அழகிவா என்ற திருநாமத்தில் ஏற்றம்தானே. இதற்கு எல்லை உண்டா என்ன? மேலே இவரது லீலா ரசங்களை விவரித்து அருளும்படியாக மற்றொரு பாசுரத்தை சாதித்தருளியுள்ளார் ஆழ்வார். வெஞ்சின வேழம் மறுப்புசித்த வேந்தர்கொல் ஏந்திழையார் மனத்தை தஞ்சுடையார்கொல் யான் அறியேன் தாமரை கண்கள் இருந்தவாறு கஞ்சனை அஞ்ச முன்கால் விசைத்த காளையராவர் கண்டார் வணங்கும் மஞ்சனமாமலை ஏமும் ஒப்பார் அச்சோ ஓர் அழகியவா என்கிறார். அதாவது ஒரு அசுரகுலத்தை சேர்ந்த குவலையா பீடம் என்னும் யானையாக கம்சன் கண்ணனை அழிக்க அனுப்ப கண்ணனும் நன்றாக அந்த யானையின் மத்தகத்தை பிளந்து உயிரை குடித்தான். ஆயர்குலம் அந்தர்கள் என்ன, நப்பின்னை என்ன என்று தன் வீர தீர செயல்களாலும் இவ்வாயுர்குலத்தை வீடுய தோன்றிய கருமாணிக்கச் சுடர் இந்த சுந்தரன். மேலே அழகான இந்த சுந்தர வரதனை கண்டு ஆரத்தியை சேவித்து இவன் உலா வரும் அழகையும் கண்டு ரசிப்போம். மேலே இந்த வேத கோஷ்டியை சற்றே செவி மடுப்போம் பக்தர்களே. अभिवीरा अभिसत्त्वा सह
गोवित् अभिगोत्राणि सहसा गाहमानो गायो वीरः शतमन्युरिन्द्रः दृष्ट्यभनः प्रतनाषाढयुध्योऽस्माकगं सेना अवतु प्रयत्सु इन्द्र आसान् नेता बृहस्पतिर्दक्षिणयज्ञः पुरयेतु सोमः देवसेनानामभिभञ्जतीनां जयन्तीनां मरुतायन्त्वग्रे इन्द्रश्च विष्णो वरुणश्च राज्ञ आदित्यानां मरुतागं श्रद्ध उग्रम् महामनसां भुवनच्यवानां घोरदेवानां जयतामुदस्थात् अस्माकमिन्द्रः समृतेन ध्वजे श्वस्माकं या इदभस्ता जयन्तु अस्माकं वीरा उत्तरे भवन्त्वस्मानुदेवा अवताहवेषु उद्धर्घयमघभन्नयुधा न्यत्सत्त्वधां मामकानां महागंसि वृत्रहन् भाजिनां वाजिनान्यद्रधानां जयतामेतु घोषः उपप्रेतजयतानरस्थिरावस्सन्तु बाहवः इन्द्रावशर्म यच्छत्वन दृश्याय धासथा अवशिष्टः परापतशरव्ये ब्रह्मसगिंसिता गच्छामित्रां प्रविशमैषां कञ्चनाच्छिनः मर्माणि ते वर्मभिच्छादयामि सोमस्वराजामृते नाभिवस्ताम् वरार्वरेयो परिवस्ते अस्तु जयन्तं त्वमनुमदन्तु देवाः यत्र बाणाः सम्पतन्ति गुमानविशिखा इव इन्द्राणस्तत्र वृत्रः विश्वाः शर्म यच्छतु प्रातरग्निं प्रातरिन्द्रगं हवामहे प्रातर्मित्रवरुणा प्रातरश्विना
भगवागिमस्तु देवाः तेन वयं भगवन्तस्य अन्त्वा भग सर्व इज्जो हवीमि सनो भगपुरयेता भवेह समेध्वराजोषसो नमन्ता तभिक्रामे वसुचये पदाय अर्वाचीनं वसुमिदं भगन्नः रथमिव श्ववाजिनः वहन्तु अश्वमतेर्गोमतेर्न उषसः वीरवती सदमच्छन्तु भद्राः घृणन्तु हाना विश्वतः प्रपीनाः योऽयं पाद स्वस्तिभिः सदा नः प्राप्ये भाग्यलक्ष्मीः करदलकमले सर्वदा दानलक्ष्मीः दुर्दण्डे वीरलक्ष्मीः हृदयसरसिजे भूतकारुण्यलक्ष्मीः खड्गाग्रे शौर्यलक्ष्मीः निखिलगुणगणाडम्बरे कीर्तिलक्ष्मीः सर्वाङ्गे सौम्यलक्ष्मीः मैतुविजयता सर्वसाम्राज्यलक्ष्मीः शानान्तकस्य वेङ्कटपतेर्विष्णु परां प्रेयसीं तद्वक्षस्थलनित्यवासरसिका अक्षान्ति संवर्धिनी आत्मालङ्कृतपाणिपल्लवयुगा आत्मासनस्थां श्रियं वात्सल्यादि गुणज्वलां भगवतीं वन्दे जगन्मातरम् कृष्णाय गोपीनाथाय देवकी नन्दनाय च नन्दगोपकुमाराय वासुदेवाय मङ्गलम् நின் திருக்குணங்களை சேவிக்கும் போது மற்றொரு பாசுரத்தால் கண்டோமல்ல. இப்பொழுது சுந்தராஜ பெருமாளை அழகான பாண்டியன் கொண்டையோடும் ரத்ன கவச்சத்தோடும் எத்தனை அழகாக இருந்தார். அச்சோ அழகியவா என்று திருமங்கையாழ்வார் அழைத்ததில் என்ன குறை இருக்க போகிறது? இதோ நமக்கு காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். கதை என்ன, திருவடி என்ன, வஜ்ர லாஞ்சனம் என்ன, அந்த ரத்ன கவச்சம் என்ன, பாண்டியன் கொண்டை என்ன, அனைத்த மேலே மலர்களால் செய்யப்பட்ட அலங்காரங்கள் என்ன என்று கண்டு கழித்தோம் அல்லவா? இப்படிப்பட்டவனை மற்றொரு பாசுரத்தாலே இவனுடைய கல்யாண குணங்களை விவரித்து அருள் செய்துள்ளார். அதை மற்றொரு முறை சேவிப்போம். திருவடிகள் என்ன, திருவடி எத்தனை அழகாக இருக்கின்றது! ஆஹா, இந்த கதை என்ன! அனைத்த சோபையோடும் இருக்கும் இவனது வெஞ்சின வேழம் மறுப்பொசித்த வேந்தரவேல் ஏந்தழையார் மனத்தை தஞ்சுடையார் கொல் யானறியேன் தாமரை கண்கள் இருந்தவாறு கஞ்சனை அஞ்ச முன் கால் விசைத்து காளையராவர் கண்டார் வணங்கும். இப்பொழுது கண்டோம் அல்லவா, கண்டு வணங்கினோம் அல்லவா, எத்தனை அழகு கண்டு வணங்கினோம் அல்லவா. இவ்வாறாகவே திருக்கண்ணங்குடி பெருமாள், சௌரிராஜ பெருமாள் இது போலவே அழகாக இருப்பார். அழகியவா அச்சோ அழகியவா அஞ்சன மாமலை ஒப்பார் அச்சோ ஓர் அழகியவா என்று எத்தனை நாமே இத்தனை பாரிக்கிறோமே. ஆழ்வார் இன்னும் ஆழங்கால் பட்டவர் அல்லவா. ஸ்ரீதேவி பூதேவி சகிதனாக நன்றாக இந்த தெப்ப குளத்திலே சுற்றி வரும் இந்த அழகரை ஓர் அசுர குலாத்மா குவலாயா பீடம் என்னும் யானையாக கம்சன் கண்ணனை அழிக்க அனுப்ப கண்ணனும் அநாயசமாக மத்தகத்தை பிளந்து உயிரை குடித்தான். ஆயர்குல மாந்தர்கள் என்ன, நப்பின்னை என்ன என்று தன் வீர தீர செயல்களாலும் ஆயர்குலத்தை வீடுய தோன்றிய கருமாணிக்கச் சுடர் இந்த சுந்தர தோழன் சுந்தரன். அழகான ஸ்ரீதேவி பூதேவி
சிறு குழந்தையாக. பக்கத்திலே கம்பீரமாக குவலையா பீடத்தை நன்றாக பிளந்தவன் இதோ அழகாக எழுந்தருளியிருக்கிறான் சுந்தர வடிவனாக. பக்தர்களின் மீது உள்ள வாத்சல்யத்தாலே உகவையால் இவனுக்கு நெஞ்சம் உள்ளுருகி தாமரை தடங்கள் விழியாலே அவர்களை ரட்சித்து ஒரு கருணை விழிவிழித்தான் என்றால் கம்சனை அஞ்ச வைத்து அலற வைக்க மதுரா நகரில் இவன் திருவடியே ஓர் ஒலி எழுப்பியதாம். அதை கேட்டவுடனே கம்சனின் உடல் நடுநடுங்கி போனது. எனின் காளையான இவனை கண்ட உடல் ஊனமுற்று மேலே வாழ்ச்சியை பெற்ற ஊனியன் நிலை. கண்ணனுக்கே ஆமுதுகாமம் என்று தொண்டு ஒன்றையே மூச்சாக கொண்ட மாலாக்காரனின் முற்றிய பக்தியின் எல்லை. ஒருவருக்கு கண்ணனின் மதுரா பிரவேசம் பயத்தையும் பக்தர்களுக்கு இன்பத்தையும் அளித்த அச்சோ ஓ அழகியவா என்று சுந்தரனை கீர்த்தியில் சுந்தரம், அழகில் சுந்தரம், பேராயிரம் கொண்ட பெருமானாக திகழ்வதில் சுந்தரம், ஏழையர் ஆவிகளை தனதாக்கிக் கொண்டு ரட்சிப்பதில் சுந்தரம் என்றாக இவ்வாறாக நன்றாக இந்த நீரில் குளிர்ந்த ஆடி தென்பத்திலே மலர் வந்து கொண்டு పొద్దాయనిపుడు వెన్నెలారగించబోయి వీధులలో తిరిగేను, వెన్నెలారగించబోయి వీధులలో తిరిగేను, ఎన్నరాని యమునలో ఈదులాడేను. వెన్నెలారగించబోయి వీధులలో తిరిగేను, ఎన్నరాని యమునలో ఈదులాడేను. సన్నల సమీపనితో చదువకపోయినాడు, సన్నల సమీపనితో చదువకపోయినాడు, చిన్నవాడా కలిగొని చెలులాల ఇప్పుడు. సన్నల సమీపనితో చదువకపోయినాడు, చిన్నవాడా కలిగొని చెలులాల ఇప్పుడు. తెలువరే కృష్ణుని పేరుగొని ఎంతట కొలసియారగించి పొద్దాయనిపుడు, పొద్దాయనిపుడు, పొద్దాయనిపుడు. మగుబల కాగిళ్ళ మరచి నిద్రించేను, మగుబల కాగిళ్ళ మరచి నిద్రించేను, సొగిసి ఆవులగాచే చోటనున్నాడు. మగుబల కాగిళ్ళ మరచి నిద్రించేను, సొగసి ఆవులగాచే చోటనున్నాడు. ఎగువను ముట్లకెక్కి ఇంతులకు చిక్కినాడు, ఎగువను ముట్లకెక్కి ఇంతులకు చిక్కినాడు. సగము వేడి కూరలు చల్లనాయనిపుడు, ఎగువను ముట్లకెక్కి ఇంతులకు చిక్కినాడు. సగము వేడి కూరలు చల్లనాయనిపుడు. తెలువరే కృష్ణుని పేరుగుని ఇంతట కొలసియారగించి పొద్దాయనిపుడు, పొద్దాయనిపుడు, పొద్దాయనిపుడు. మలి చుంగుల సింగారించుకునేను, చందిన మలి చుంగుల సింగారించుకునేను. ఇందునే దేవరవలె ఇంతనున్నాడు, చందిన మలి చుంగుల సింగారించుకునేను. ఇందునే దేవరవలె ఇంతనున్నాడు. అందపు శ్రీ వెంకటేశుడాని వచ్చే నీరే, అందపు శ్రీ వెంకటేశుడాని వచ్చే నీరే. విందుల మా పొత్తుకుర
సుడాడి వచ్చే నీది మీది విందుల మా పొత్తుకుర వేళాయనిపుడు పిలువరే కృష్ణుని పేరుగొని ఇంత తాను కొలసి ఆరగించి పొద్దాయనిపుడు 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 ముద్దుగారే యశోద ముంగిట ముత్యము వీడు తిద్దరాని మహిమల దేవకీ సూతుడు తిద్దరాని మహిమల దేవకీ సూతుడు అంతనింత గుండె తల్ల అరచేతి మాణిక్యము పంతమాడే కంసుని పాలివజము కాంతుల మూడు లోకాల గరుడ పక్షభూష కాంతుల మూడు లోకాల గరుడ పక్షభూష చంతల మాలోనున్న చిన్ని కృష్ణుడు చంతల మాలోనున్న చిన్ని కృష్ణుడు చంతల మాలోనున్న చిన్ని కృష్ణుడు ముద్దుగారి యశోద ముంగిట ముత్యము వీడు ఇద్దరని మహిమల దేవకీ సూతుడు రతికేళి రుక్మిణికి రంగు మోగి పగడము మితి గోవర్ధనపు గోమేధికము రతికేళి రుక్మిణికి రంగు మోగి పగడము మితి గోవర్ధనపు గోమేధికము సతమై శంకు చక్రాల సందుల వైడూర్యము సతమై శంకు చక్రాల సందుల వైడూర్యము గతి అయి మమ్ముగాచే కమలాక్షుడు గతి అయి మమ్ముగాచే కమలాక్షుడు గతి అయి మమ్ముగాచే కమలాక్షుడు ముద్దుగారి యశోద ముంగిట ముత్యము వీడు ఇద్దరాని మహిమల దేవకీ సూతుడు కాళింగుని తలలపై గప్పిన పుష్యరగము ఏలేటి శ్రీ వెంకటాద్రి ఇంద్రనీలము పాలజల నిధిలోన పాయని దివ్యరత్నము పాలజల నిధిలోన పాయని దివ్యరత్నము పాలుని వల తిరిగి పద్మనాభుడు పాలుని వల తిరిగి పద్మనాభుడు పాలుని వల తిరిగి పద్మనాభుడు ముద్దుగారే యశోద ముంగిట ముత్యము వీడు ఇద్దరాని మహిమల దేవకీ సూతుడు ముద్దుగారే యశోద
கோவிந்த பத்மாவதி சமேத ஸ்ரீனிவாச கோவிந்த கோவிந்த திருமலவாச. பக்தர்களுக்கு இன்பத்தையே அளித்த அச்சோ ஓர் அழகேவா இவன் என்று சுந்தரத்தாளனை கீர்த்தியில் சுந்தரம், அழகில் சுந்தரம், பேராயிரம் கொண்ட பெருமானாக திகழ்வதில் சுந்தரம், ஏழைய ராவிகளை தாக்கிக் கொண்டு ரட்சிப்பதில் சுந்தரம், பக்தர்களின் கூட்ட வல்வினைகளை நாசம் செய்வதில் சுந்தரம், என்றென்றும் பக்தர்களை அடியார்களை அதாவது பக்த கூட்டங்களை வசீகரிப்பதில் மற்றவர்களை விட இவனுக்கு சுந்தரம், அனைத்தையும் அனைவரையும் தனதாக்கிக் கொள்ளும் அகடித்த கட்டனான சாமர்த்தியத்திலேயே ஓர் சுந்தரம். எனவே இவன் சுந்தரராஜன். கண்கள் சிவந்து பெரியவாய், வாயும் சிவந்து கனிந்து, உள்ளே வெண்பல் இலகு விலகு மகர குண்டலத்தன், கொண்டல் வண்ணன் சுடர்முடியன், 4 தோழன் குனிசாரங்கன், ஒன் சங்கதை வாழ் ஆழியான், ஒருவன் அடியேன் உள்ளானே என்கிறார் நம்மாழ்வார். திருமங்கை ஆழ்வார் அவரின் அனுபவங்கள் ஓர் அழகானவனை சுந்தர தோளுடையானை வர்ணித்து அருளி செய்தது ஓர் அழகு என்றால், சுவாமி நம்மாழ்வார் இவனது அவயவ சோபைகளை வர்ணித்து அவன் வேறு எங்குமில்லை, அடியார்கள் உள்ளத்திலேயே குடிகொண்டிருக்கும் ஓர் அழகன் என்றே சாதித்தருளியுள்ளார் இந்த பாசுரத்தாலே. இத்தகைய அழகனை நம்முன்னே கண்டு கொண்டு கழித்து வணங்கி கொண்டிருக்கிறோம் அல்லவா? நம் வெங்கடத்து நாயகனுக்கு, கோவிந்த ஆயர்குல கொழுந்தனுக்கு உள்ள திருக்கல்யாண குணங்களை இவனை மேலும் அழகூட்டுகிறது சுந்தர வரதன். சுந்தரனுக்கு அவனிடத்தே உள்ள கல்யாண குணங்களே அவனுக்கு இருக்கும் அழகு சுந்தரம். திருவடிகளை கண்டு நன்றாக சேவித்துக் கொள்ள வேண்டும். ரத்னாங்கி, கதை பிடித்து கொண்டிருக்கும் லாவண்யம், அபய ஹஸ்தம் எத்தனை அழகாக காண கிடைக்கிறது நமக்கு. மேலே நன்றாக இவன் திருவுருவத்தை அழகூட்டுகிறது சுந்தர வரதன். சுந்தரனுக்கு அவனிடத்தே உள்ள கல்யாண குணங்களே அவனுக்கு இருக்கும் அழகாக அமைகிறது. வெங்கடமே விண்ணோர் தொழுவதுவும் மெய்மையாலே, வெங்கடமே மெய்வினை நோய் தீர்ப்பதுவும் வெங்கடமே, தானவரை வீழ்த்த தன்னாழி படையை தொட்டு வானவரை காப்பான் மலை என்கிறார். இந்திராதி தேவர்களும் இங்கு வந்து தொழுத வண்ணமாக இருக்கின்றனர். இம்மண்ணுலகத்து பக்தர்களும் இங்கு வந்து தொழுது தங்களின் வினைகளையும் நோய்களையும் மறுக்க பெற்று பெரிய நிதியான சகல சம்பத்துகளையும் அனுகிரகிக்கும்படியான ஐயனான வெங்கட நாயகனிடமிருந்து பெற்றுக்கொண்டு போகிறார்கள். திருமலையில் எழுந்தருளி அழகாக நித்தியவாசம் செய்து கொண்டிருக்கிறான் இந்த பக்த சமூகத்தை ரட்சிக்க நம் கோவிந்த கோபாலன் என்றால் மிகையாகுமோ என்ன? இத்தனை அழகாக எழுந்தருளி இருந்து பக்தர்கள் சமூகத்தை காப்பது, தன் வசப்படுத்துவது என்றால் எத்தனை அழகு வேண்டும், எத்தனை லாகவம் வேணும். பக்தர்களை அவர்களின் மனம் தெளிய வைத்து, குறைகளை நன்றாக புரிய வைத்து தன் பட்சத்தில் அழைத்துக் கொள்வது என்றால் நன்றாக இப்படி கண்கூடாக கண்டு கொண்டிருக்கிறோம். கண்டோம் 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 கண்ணுக்கு இனியன கண்டோம், தொண்டீர் எல்லீரும் வாரீர், தொழுது தொழுது நின்ற ஆர்த்தும் வண்டார் தன்னந்துழாய் மாதவன் என்று நம்மாழ்வார் திருவாக்கை போலே கண்ணுக்கு இனியதான காண கிடைக்காத இந்த நன்னாளில் அவன் அனுகிரகத்தாலே பெற்றிருப்போம் அல்லவா? இந்த சுந்தர தோழனை நன்றாக அனுபவிப்பதற்கு பெருமாள் தன் திருவேங்கடத்தில் குடைந்த நீராட்டம் கண்டருளி உள்ளம் குளிர்ந்திருக்கும் இந்த வேளையில் இப்பொழுது இந்த திருச்சுகனூரில் திருக்குளத்தில் நன்றாக வீதி வலம் அல்ல, மன்னிக்கவும், திருக்குளத்தை சுற்றி வந்து கொண்டு அனைத்து பக்தர்களையும் ரட்சிக்கும்படியாக தன் திவ்ய திருஷ்டிகளாலே கண்டு கழித்து கொண்டிருக்கிறான். இவ்வேளையில் நம் குறை தீர நம்மை விட்டு இவன் எப்போதும் பிரியாது இருப்பதே நீங்காத செல்வம் நிறைந்திருப்பது என்றே அர்த்தம் கொள்ள வேண்டும். எம்பெருமானிடத்திலே இந்த குணங்கள் நிறைந்திருப்பதற்கு அடிப்படை காரணமே பிராட்டி. அவளை விட்டால் இந்த ஸ்ரீதேவி பூதேவி சகிதனாக இருக்கும் எம்பெருமான் நமக்கு அனுகரிப்பதற்காகவே இவ்வாறு திவ்ய தம்பதிகளாக இவ்விடத்தில் எழுந்தருளி இருப்பது என்றால் பிராட்டியினுடைய அனுகிரகத்தாலே என்றால் வேறில்லை. திருமகள் இருந்து செய்யாத போது என பொலிந்து தோன்றும் பொன்மதில் மிதலை புக்கார் என்று ஸ்ரீராமாயணத்தில் உள்ளது. அதாவது ஸ்ரீராமாயணம் கம்பராமாயணத்தில் உள்ளது. சீத்தை எழுந்தருளி இருந்த மிதிலையே பொன்தாமரையோ ஆனதாம். கம்பரின் கவித்திறன் இவ்வாறு உள்ளது. விஸ்வாமித்திரர் மிதிலை நகர் வீதி வழியாக சென்று கொண்டிருக்க ராமலக்ஷ்மணர் அவரை தொடர்ந்து சென்று கொண்டிருந்தனர். மிதிலா நகர் அரண்மனைக்கு மகரிஷி இவர்களை அழைத்துச் சென்றார். அரசவையில் விஸ்வாமித்திரர் ஜனகரை வரவேற்று உபசரித்து ராமலக்ஷ்மணர்களை கண்டு ஜனகர் ஆச்சரியத்துடன் ராமனின் தேஜஸை கண்டு மயங்கினாராம். சீதை அந்த அம்மானை ஆடும்போது சிவதனுசு இருக்கும் பெட்டியை இடது கையால் தள்ளி கீழே விழுந்த அம்மானை எடுத்து மீண்டும் விளையாடினாளாம்.
அப்போதே ஜனக மகாராஜா சிவதனுசை வளைக்கிறவருக்கு அந்த சுந்தர தோழனுக்கு தன் பெண் சீதையை மணமுடிக்க தீர்மானித்தாராம். யஹ சிவதனு ஆரோபணம் அகரோத் சது பவதி ஜனகஜா மாதா ஏன ஆரோபணம் அகிருதம் தஸ்யாபி ஜனகஜா மாதா என்கிறார். இவ்வாறு ஒவ்வொரு அவதார தசையிலும் இவன் சுந்தரனாக திகழ்கின்றான் என்றால் அதற்கு வேறேதும் குறையுண்டோ? இவனுக்கு சுந்தர தோழன் என்று திருமங்கையாழ்வார் பெயரிட்டது ஏதேனும் குறையுண்டோ? அகலில்லா திருமகளார் அன்பர் வந்தார், அடியிரண்டும் மாறாக தந்தார் வந்தார், புகழில்லார் புகழாகும் புனிதர் வந்தார், பொன்னுலகில் திருவுடனே திகழ வந்தார், அகிலமெல்லாம் ஆனந்தம் ஆனார் வந்தார், அடியனை கீழ் வைத்து அடிமை கொள்வார் வந்தார், பகல் நடுவே இரவழைக்க வல்லார் வந்தார், பகலொன்றாய் இரவழித்தார் வந்தார் தாமே என்று அருளி செய்துள்ளார் சுவாமி தேசிகன். பேரொருளாளரான வேங்கடவன் க்ஷணமும் பிரியாத பத்மாவதி தாயாருக்கு இனியன். தன் திருவடி இணைகளையும் அடியார்களுக்கு பற்றுக்கோடாக இருக்க காட்டி கொடுத்தவள். கடினமான யோகங்களையும் விடுத்து இவன் திருவடி இணைகளை பற்றுதலான எளிய வழியை, அதாவது சற்று கடினமான கர்மஞான பக்தி யோகங்களை விடுத்து, அது சற்று கடினம், நன்றாக இருந்து பொருந்தியிருந்து புத்தி செலுத்தி மனத்தை அதனை தாழ்த்தி செய்ய வேண்டியது. ஆனால் சரணவரணம் பற்றுவது என்பது நம் அபிலாட்சிகளை தீர்த்து கொள்வது என்பது எளிது. அப்படி அந்த வழியை காட்டி கொடுக்கிறார் தாயார். வேங்கடவன் உகந்து தம் அடியார்கள் தனக்கு செய்யும் சிறு கைங்கரியங்களையும் உகந்து ஏற்று மகிழ்ந்து அவர்களுக்கு வேண்டியதை வேண்டியவாறே தந்தொருள்கின்றான். இங்கும் அங்கும் எங்கு நோக்கி திருமாலை கண்டு வணங்கும்படியான திருவேங்கடம். திவ்ய தம்பதிகளின் மலரடி போதுகளை நம் நெஞ்சத்துள் எப்போதும் நிறுத்தி வணங்கினாலே போதுமானது. தங்கரதம் வேகமாக கடந்து போவது போல, அதாவது இப்பொழுது தெப்பம், தங்கரதம் போல தெப்பம் வெகு வேகமாக கடந்து போவது போல நம் துன்பங்களும் கடந்து போகும். உள்ளன்போடு இவர்களை தொழுதலால் தீவனைகள் முற்றவும், அதாயில் ஒன்று பாக்கியில்லாது கடந்து போகும். இவனை கண்டு தொழுவதற்கே பக்தர்கள் காணுமாறு அருளி இந்த தெப்பலில் நன்றாக உலா வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த திவ்ய தம்பதிகள். பக்தர்களை காக்கும் பொருட்டே திருமலையில் எழுந்தருளி அருள்பாலித்துக் கொண்டிருக்கிறான். இவ்விடத்தில் திருச்சுகனூரில் சுந்தர அழகனாக சுந்தர ராஜனாக எழுந்தருளி அனைவரும் அனுகிரகிக்க இந்த தெப்ப குளத்திலே நன்றாக மிதந்து கொண்டு எல்லாம் நம் கஷ்டங்கள் துன்பங்கள் அனைத்தும் கடந்து போகும், மிதந்து போகும், தண்ணீராக கலந்து போகும், கரைந்து போகும் என்று காண்பதற்காகவே இவ்விடத்தில் எம்பெருமான் சுந்தரராஜன் அழகாக அந்த சபரீராஜ பெருமாள் போல நன்றாக எழுந்தருளி நமக்கு காட்சியளித்து கொண்டிருக்கிறான். அபய ஹஸ்தத்தோடே நன்றாக தீர்க்க திருஷ்டியோட கண் மலரச் செய்து மலரும்படியாக அனைத்து பக்தர்களையும் நன்றாக கண்டு நம்மை ஆசீர்வதிற்காக இவ்விடத்தில் நன்றாக இந்த நீரில் சுற்றி திரிந்து அனைத்து பக்தர்களையும் கண்டு தொலைக்காட்சியின் வழியாக இந்த திவ்ய தேசத்திற்கு வராத அனைத்து பக்தர்களையும் கண்டு கழிக்கச் செய்கிறான் எம்பெருமான்.
सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ